சனி பகவானை பிடிச்சிக்குங்க. நவகிரகத்தை போயிட்டு போயிட்டு வாங்க. நல்லெண்ணெய் மட்டும் தீபம் ஏற்றுங்க, எள்ளெல்லாம் போட்டு ஏற்றது. சனிக்கிழமை யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. வேற மாதிரி அபிருதமாக வரும், அனுகூலமாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் முதுகுக்கு எக்ஸசைஸ் பண்ணும். சோஃபாவில் இப்படி உட்காந்துக்கிறது, கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறது, படுக்கையில் இப்படி பண்ணிக்கிறது, இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் வச்சுக்கும். பவர் கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், பணத்தில் பிரச்சனை இல்லாமல் சால்வோம். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவே இருக்காது. மனதுக்கு பிடித்த இடத்துக்கெல்லாம் போவீங்க. காதல் பண்ணக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க, ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டீங்க. வேலை பலுவாகவே இருந்திருப்பீங்க. அதனால் இப்போ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வீங்க. குடும்பஸ்தருக்கும் அதுதான், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளோட ரொம்ப நாள் உட்கார்வீங்களாம். ஆனந்தமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். டக்கு டக்குன்னு எடுக்கிற காரியம்லாம் ஜெயம் ஏற்படும். செல்வாக்கு கூடுவதே மன திருப்தி ஏற்படுமா. எடுத்த காரியத்திலெல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்து புது முதலீடுகளுக்கு உண்டான உத்தரவாதம். யாருக்கு? மேஷத்துக்கு.